ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீண்ட நெடிய காலமாக பல ஆண்டுகளாக இருந்த ஒரு மைண்ட் செட்டு உடைச்சு தளபதி விஜய் அவர்கள் ஒரு வரலாறு படைச்சிருக்காரு. திமுக, அதிமுக இதை விட்டா வேற எந்த கட்சியும் வராது அப்படிங்கிறத மாற்றி எழுதியிருக்காரு. தமிழக மக்கள் தீர்ப்பை மாற்றி எழுதியிருக்காங்க. அப்படி இருந்தும் மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 118 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கல. 108 தான் கிடைச்சிருக்கு. ஒரு 11 எம்எல்ஏக்களோட ஆதரவு இப்போ தாவேகாவிற்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 118 கிடைச்சாதான் ஒரு கட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா தொங்கு சட்டப்பேரவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொங்கு சட்டப்பேரவை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 நாட்களுக்கு ஒரு அவகாசம் தருவாங்க. அந்த 14 நாட்களுக்குள் எந்த கட்சி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாங்களோ, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் அதிகமாக ஓட்டில் ஜெயிச்சு தொகுதியில் ஜெயிச்சிருக்கவங்க ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியலை அப்படின்னா ரீஎலெக்ஷன் 234 தொகுதிக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே திமுக கூட இழுபறியாக தான் இருந்துச்சு தொகுதி பங்கீட்டு விஷயத்தில். மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிருப்தியில் தான் இருந்தாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீட் மட்டும்தான் தருவாங்களே தவிர ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எலெக்ஷனுக்கு போகும்போதெல்லாம் கேம்பெயின்லையும் சொல்லியிருக்காரு. எல்லா விஷயத்துலையுமே எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா இடத்துலையுமே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, நம்ம நம்பி வர கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஜெயிச்சு எம்எல்ஏவா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இப்போ எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு போக தான் விரும்புவாங்க. அதுலேயும் குறிப்பாக தாவேகா தலைவர் ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வராமல் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். அவங்கள நம்பி இத்தனை வருஷமாக அவங்க கூட இருந்த அவங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சிந்திச்சு பார்த்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து தாவேகால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே காங்கிரஸ் தாவேகா கூட போக தான் விருப்பம் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளாக நீண்ட நெடிய நாட்கள் திமுக கூட பயணிச்சிருக்காங்க. மக்களவை தொகுதியிலையும் திமுக தான் இருக்காங்க எம்பிக்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பயணிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில். ஏன்னா தாவேகா அப்படிங்கிறது ஒரு புதிய கட்சி, புதிய வரவு. அவங்கள நம்பி திடீர்னு போக வேணாம், இருக்கிறத விட்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவில் 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத அவங்களால மறுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்டையும் இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பாலிடிக்ஸ், சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நடந்து முடிந்த சட்டப்பேரவை எலெக்ஷனோட உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.